அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிக்கிறோம். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இந்த நாளிலும் அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் எங்கு கடந்து செல்கிறீர்களோ, விசுவாசத்தோடு ஜெபத்தோடு எந்த முயற்சிகளிலே நீங்கள் போகிறீர்களோ, கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார். உங்கள் சூழ்நிலைகளிலே கடினமாயிருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை வித்தியாசப்படுத்தி காப்பாற்றுவார். பாருங்கள், தாவீது எங்கெல்லாம் கடந்து போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தார். தாவீதை விடுவித்தார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், ஜெயம் கிடைக்க பண்ணினார். அதே போல அவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொண்டு எதையெல்லாம் செய்கிறோமோ அதை எல்லாவற்றிலும் தேவன் சரியான வழியிலே நம்மை நடத்தி ஜெயம் கிடைக்க பண்ணுவார். தாவீதினுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் பாருங்கள், அவர் எப்பொழுதுமே எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலும் தாவீதுக்கு நெருக்கம் வந்தபோது ஏபோத்தை நாடி கர்த்தரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின் தொடரலாமா? நான் அதை பிடித்து கொள்வேனா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வேனா என்று சொல்லி தாவீது தேவனிடத்தில் கேட்கிறார். ஏனென்றால் அமலேக்கியர்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போயிருப்பார்கள், போன வழி தெரியாது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், தாவீதுக்கு மிக அருமையாய் உதவி செய்து ஒன்றும் கூட மீதமில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டதை நாம் வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அப்படியானால் தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தபடியினால், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து நடத்தினபடியினால் எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைத்தது. இந்த நாளிலே என் அன்பான சகோதரா சகோதரி, நீங்கள் எந்த காரியத்திற்கு முயற்சி செய்து கடந்து போகிறீர்களோ, நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை வித்தியாசப்படுத்துவார். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். தாவீது போன இடத்திலெல்லாம் ஜெயம் கிடைக்க பண்ணின தேவன் உங்களுக்கும் ஜெயம் கிடைக்க பண்ணுவார். நிறைய நேரம் சிலர் சொல்லுவாங்க, பிரதர், நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு, கலக்கமா இருக்கு, நான் அங்க போகும்போதே எனக்கு ஒரு மன தைரியம் இல்லை, அந்த சூழ்நிலை கடினமான சூழ்நிலை, என் கூட ஆண்டவர் வரணும் பிரதர், எனக்கு ஆண்டவர் கிரியை செய்யணும், எனக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் யாரேனும் ஒருவர் உங்கள் கடினமான சூழ்நிலைக்கு நேராய் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் உனக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். தாவீது போன இடத்திலெல்லாம் காப்பாற்றினேன், உன்னையும் காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். இந்த நாளிலே ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து கொண்டு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தைரியப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். தாவீது போன இடத்திலெல்லாம் நான் அவனை காப்பாற்றினேன், உன்னையும் இந்த நாளிலே நான் காப்பாற்றுவேன். நிச்சயமாக சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலைக்கு நேராய் ஆண்டவரை மிகுந்த மன பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, ஆண்டவரை இன்றைக்கு அவர்கள் கடந்து போகிற பாதையிலே தேவரீர் கூட இருந்து ஆண்டவரை ஜெயம் கிடைக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தாவீதை எப்படி காப்பாற்றினரோ, எப்படி உதவி செய்தரோ, அதே போல நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும். ஜெயம் பெற்று இன்றிரவு ஆண்டவரை கர்த்தரை முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்த, கர்த்தர் இந்த நாளில் எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.